வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான சிக்கன் சீஸ் பிரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 350 கிராம் சிக்கனை நல்ல உப்பு மிளகு சேர்த்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இப்போ இதில் சேர்த்துடலாம். கூடவே இப்போ இதில் 2 சின்ன சைஸு குடமிளகாவை நான் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிக்கனும் குடமிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம சேர்க்குற சாஸ் எல்லாம் கூட கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் 1 கப் அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மொசரலா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இப்போ நாம் இது சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் இங்கே 12 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது ஒன்றா எடுத்து இதோட ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட் துண்டுகளை நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு ப்ரெட்டையும் இப்படி கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இது சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். ப்ரெட்டை நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு ப்ரெட்டு துண்டுகளையும் தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது காஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா ப்ரெட் ரோலை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்காக நான் இங்கே 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 3லேருந்து 4 முட்டை எடுத்தாலே போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் இங்கே கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ப்ரெட் துண்டுகளாக எடுத்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு ரோல் பண்ணிடலாம். முதல்ல ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சிக்கன் ஸ்டஃபிங் வச்சுட்டு ப்ரெட்டோட ஓரங்களெல்லாம் லைட்டாக தண்ணி வச்சு நனைச்சிக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்த்து ஒட்டுறதுக்கு பதிலாக மைதா பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நாம் இது மெதுவாக ரோல் பண்ணிவிட்டு அதோட ஓரங்களை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரியாக ஒட்ட வரலன்னா மறுபடியும் லைட்டாக தண்ணி தடவி ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நாம் கலந்து வச்சுருக்கிற முட்டையில் இது டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதை உடனே நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துக்கணும். ப்ரெட் க்ரம்ஸில் போட்டதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரியே எல்லா ப்ரெட் ரோலையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. மொத்தம் 12 ப்ரெட் ரோல் பண்ணியிருக்கேன்.
இப்போ நாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து சூடானதும் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ரோலை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து மொத்தம் 2 தடவையாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 2 நிமிஷம் கழித்து நாம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்பப்போ இப்படி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நாம் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற ப்ரெட் ரோலையும் வந்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா ப்ரெட் ரோலையும் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் சீஸ் ப்ரெட் ரோல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.